நீங்க யூகேல டெலிவரி டிரைவரா இருக்கீங்களா ஆர் எல்ஸ் யூகேவோட டிரைவிங் லைசன்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி ஸ்மால் மிஸ்டேக் நீங்க பண்றதுனால உங்களோட ஃபியூச்சர் விசா ஸ்விட்ச்ஓவர் மட்டும் இல்லாமல் உங்களோட ஐஎல்ஆர் அப்ளிகேஷனும் ஆர் நேஷனாலிட்டி அப்ளிகேஷனுமே வந்து இதனால அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது யூகேல இருக்கக்கூடிய டிரைவிங் பெனால்டி பாயிண்ட் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க டிரைவ் பண்ணாதீங்க. சோ இது போல யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் என்னோட சேர்ந்து லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க. யூகேல ஒவ்வொரு டிரைவிங் அஃபென்ஸுக்குமே வந்து பெனால்டி பாயிண்ட் ஆட் ஆகும். எங்க ஆட் ஆகும் பாத்தீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் ரெக்கார்ட்ல ஆட் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷத்துல நீங்க 12 பாயிண்ட் வரைக்கும் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மினிமம் 3 months வரைக்கும் டிரைவிங் பேன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அஃபென்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு பெனால்டி பாயிண்ட் வந்து அவங்க அலகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணி போகும்பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பெனால்டி பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஆர் எல்ஸ் நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு, அதாவது உங்களோட மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்ணிட்டு போகும்பொழுது 6 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட பெனால்ட்டில வந்து ஆட் ஆகும். ஆர் எல்ஸ் நீங்க வந்து இன்சூரன்ஸே இல்லாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குமே 6 பெனால்டி பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். எஸ்பெஷலி புதுசா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வார்னிங் இது. அதாவது 2 வருஷத்துக்குள்ள உங்களோட பெனால்டி பாயிண்ட் வந்து 6 இருந்தாலே உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரிவோக் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன் அஃபென்ஸ்க்கு மட்டுமே வந்து 6 பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்றாங்க. சோ அந்த 6 பாயிண்ட் இருந்தாலே உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரிவோக் ஆயிடும். இந்த பெனால்டி பாயிண்ட் சிஸ்டம் தாண்டி சில அஃபென்ஸ்லாம் கிரிமினல் கன்வெக்ஷன்ல கொண்டு போய் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆர் எல்ஸ் நீங்க இன்சூரன்ஸ் இல்லாம டிரைவ் பண்ணிட்டு போறது, அப்படியே இல்லனா நீங்க சீரியஸான கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து மேட் பண்றது, உங்களோட டிரைவிங் வந்து மோர் டேஞ்சரஸா இருக்கிறது. சோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து இந்த கேஸ் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போகும். அப்படி போகும்போது நீங்க கில்ட்டின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாமே உங்களோட கிரிமினல் ரெக்கார்டுக்கு வந்து வந்துரும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் விசாவை ஸ்விட்ச் ஓவர் பண்ண போறதா இருந்தாலும் ஆர் எல்ஸ் நீங்க ஐஎல்ஆர் அப்ளிகேஷனோ இல்ல பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி அப்ளிகேஷனோ மேட் பண்றீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் கேட்கும். அந்த டிக்ளரேஷன் என்னன்னு கேட்கும் பாத்தீங்கன்னா கிரிமினல் கன்வெக்ஷன் டிக்ளரேஷன் பண்ண சொல்லி கேட்கும். அதுல நீங்க இதை வந்து கண்டிப்பா ஆட் பண்ணுவீங்க. சோ இந்த ரெக்கார்டு நீங்க ஆட் பண்றீங்கன்ற பட்சத்துல உங்களோட அப்ளிகேஷனோட ரெஃப்யூசல் ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கும். சோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி மைக்ரன்ட்டும் டெலிவரி டிரைவர்ஸ்மே வந்து குறிப்பா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன டிரைவிங் மிஸ்டேக் பண்றதுனாலும் யூகேவோட டிரைவிங் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சோ அதோட கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்ப பெருசாவே இருக்கும். சோ உங்களோட லைசன்ஸை எப்போ நீங்க ப்ரொடக்ட் பண்றீங்களோ ப்ராப்பரா, சோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ஜாபை நீங்க செக்யூர் பண்ணிக்கலாம், உங்களோட இன்கம் செக்யூர் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபியூச்சர் பிளானுமே நீங்க வந்து ப்ரொடக்டிவா வச்சுக்கலாம்.